எனது அனைத்து வீடியோக்களையும் காண எங்களது P95 டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் மூடப்பட்ட மர்மத்தின் மழலை கூட்டம். முயிஸ் மற்றும் அவரது நண்பர்கள் அஹ்லா, சீமா, பராஹ், ரிஸ்லா, ரினான், ஆபித், அஃப்ரின் மற்றும் அன்ஹா அனைவரும் தங்கள் விடுமுறையை அனுபவிக்க பளபளக்கும் பசுமை புல்வெளியுடன் கூடிய ஒரு கிராமத்திற்கு செல்கிறார்கள். அந்த கிராமம் மலைகளால் சூழப்பட்டு அழகாக இருந்தாலும் கிராமவாசிகள் ஒரு பழைய குளத்தின் அருகே செல்ல மாட்டார்கள். பழமையான கதைப்படி அந்த குளத்தில் ஒரு அழியாத அதிசயம் உள்ளது. இவர்கள் இவையெல்லாம் பெரியவங்களின் கதையாக நினைத்து அந்த குளத்தில் விளையாடத் தொடங்குகிறார்கள். ஆனால் ஒரு நாள் ரினான் தண்ணீரில் மூழ்கப் போவது போல உணர்கிறான். ஆனால் ஏதோ ஒரு கையில் இழுத்து மீட்டது போல அவனுக்கு உணர்ந்தது. அதன்பின் அவர்களுக்கு குளத்தில் எதுவோ தவறாக இருப்பதை உணர்கிறான். அந்த நிகழ்வுக்கு பிறகு முயிஸும் நண்பர்களும் தங்கள் வசதியான மூலையில் ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார்கள். நீங்களும் பயப்படாமல், நானும் எல்லாம் நன்கு கையாள்வேன் என்று முயிஸ் தைரியமாக சொல்கிறான். அவனுக்கு அருகில் இருந்த பழமையான ஒரு புத்தகம் கண்ணில் படுகிறது. அந்த புத்தகத்தில் மூடப்பட்ட சபம் என்று ஒரு தலைப்புடன் எழுதப்பட்டிருக்கும். புத்தகம் திடீரென தானாக திரும்பி அடுத்த பக்கம் ஒரு அறிகுறியை காட்டுகிறது. குளத்தின் நடுவில் மறைந்திருக்கும் ஒரு மூடியை திறக்கச் செய்தால் சபம் துடிப்படையும். கூட்டம் அனைவரும் அந்த குளத்தின் நடுவிலுள்ள மூடியை தேடத் தொடங்குகிறது. முதலில் எல்லோரும் தடுமாறுகிறார்கள். ஆனால் அஃப்ரின் தண்ணீரின் நடுவிலிருந்து ஒளிரும் பொருளை கவனிக்கிறான். ரிஸ்லா, இதை பிடிக்க ஒரு திட்டம் தேவை என்று குறிக்கிறது. அக்ரம் செய்யும் முயற்சியில் முயிஸ் மற்றும் அன்ஹா, சீமா, பராஹுடன் சேர்ந்து மூடியை திறக்கிறார்கள். அங்கே ஒரு மர்மமான பிரகாசமான நுழைவாயில் வெளிப்படுகிறது. அவர்கள் அனைவரும் அதை ஆராய்ச்சிக்கு சென்று விடுகிறார்கள். நுழைவாயிலின் உள்ளே அவர்கள் சாம்ராஜ்யத்திற்குள் சிக்கிக் கொள்கிறார்கள். இது ஏன் கிராமவாசிகள் அதை தவிர்க்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அந்த இடத்தில் அடிமைகளாக சிக்கியிருக்கும் உயிர்களை விடுவிக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் தங்கள் சிறிய வயது தைரியத்தை கொண்டு ஒரு சவாலான மர்ம கோலத்தை தீர்க்கிறார்கள். அஹ்லா, நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் உற்சாகப்படுத்தி மாயநடையில் சபத்தை பொருந்துகின்றது. கூட்டம் சபத்தை கழற்றி அடிமைகளை விடுவிக்கிறது. குளத்தில் திடீரென வண்ணமயமான சூரிய ஒளி வெளிப்படுகிறது. அந்த குளம் பழைய பழிதீர்க்கப்பட்ட குளமாக மாறுகிறது. கிராமத்தார் அனைவரும் அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்றனர். கதையின் முடிவில் முயிஸ் மற்றும் அவரது நண்பர்கள் இந்த சம்பவத்தை எவருக்கும் பகிராமல் அவர்களுடைய வாழ்க்கையின் இரகசிய அத்தியாயமாக வைத்துக் கொள்கிறார்கள்.